கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் எல்லா நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இந்த நாளிலும் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பேதுரு அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படியாக அவர் எழுதுகிறார்: தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி அவர் இங்கே ஆலோசனையாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்களாம். ஏனதானு என்று சொல்லி நாம் அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பதே அவருடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியானால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமாம்? அதே வசனம் கடைசியிலே அழகாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது: நீங்கள் ஆசீர்வதியுங்கள். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களையும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆசீர்வதிக்க வேண்டுமாம். எக்காரணம் கொண்டும் நம்முடைய வாயிலிருந்து சபிக்கப்பட்ட வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள் எதுவுமே வரக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாவிலே ஆண்டவர் ஜீவனையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார். நாம் எவைகளை பயன்படுத்துகிறோமோ அவைகளின் கனிகளை நாம் புசிப்போம் என்று சொல்லியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற தாயை, தகப்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி, நாம் பேசுகிற வார்த்தைகள் ஞானமாக இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக ஒரு மனிதன் செயல்படுவான் என்று சொன்னாலும் அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர யாரையும் நாம் சபிக்கக்கூடாது என்று சொல்லி இங்கே பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லும்போது அழகாக ஆண்டவர் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் அழகாக அவர் இப்படியாக சொல்லி வைத்திருக்கிறார்: இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்: சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லியும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார்: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி நீங்கள் செய்வதனால் உங்கள் பரமபிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அநேகம் கடினமான காரியங்கள் தான். ஒருவேளை நமக்கு விரோதமாக யாராவது ஒரு மனிதன் செயல்படுவான் என்று சொன்னால், பேசிவிட்டால் எப்படியாகிலும் அவனை பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், நம்மை தூஷிக்கிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டுமா? நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், செயல்படுகிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தான் இயேசு கிறிஸ்து அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதும்போது அவர் அங்கே ஆலோசனையாக அழகாக எழுதி வைத்திருக்கிறார்: ஒருவனுக்கும் தீமைக்கு தீமையை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்யுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்.
அன்றையும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவன் தாகத்தை தீர்க்க நீ பானம் கொடு. இப்படி நீ செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி அங்கே அழகாக ரோம திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தீமை ஒரு மனிதன் செய்வான் என்று சொன்னால் அவனுக்கு பதிலாக நாம் தீமை செய்யக்கூடாதாம், நன்மை செய்து அந்த மனிதனுக்கும் நாம் உதவி செய்து இந்த தீமையை நாம் நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இந்த குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே இப்படிப்பட்ட உம்முடைய குணாதிசயத்தை எனக்குள்ளும் தாரும், நானும் எனக்கு ரோதமாய் செயல்படுகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கும் நன்மை செய்கிறவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்தவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது யோசேப்பு என்கிற மனிதனை குறித்து ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பாக வந்து நின்று சொல்லுகிறார்கள், நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களுக்கு நீ தண்டனை தந்து விடக்கூடாது, எங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், நான் தேவனா, நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் காப்பாற்றுவேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அது உண்மைதான், ஆனால் அந்த தீமையானது நன்மையாய் மாறிவிட்டது. நீங்கள் எனக்கு அந்த தீமையை செய்யவில்லை என்று சொன்னால், எகிப்துக்கு என்னை விற்கவில்லை என்று சொன்னால், எகிப்திலே நான் பொய்யான குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு நான் செல்லவில்லை என்று சொன்னால், நான் இங்கே எகிப்துக்கு அதிபதியாய் மாறி இருக்க முடியாது. இந்த பஞ்சத்திலே எகிப்து தேசமும் நீங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்க முடியாது, அழிந்து போயிருப்பீர்கள். எனவே நீங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், எகிப்து தேசமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அந்த தீமைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை அனுமதித்தார். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு யோசேப்பு அங்கே கூறுவதை நான் பார்க்கிறோம். காரணம், யோசேப்புக்கு தெரியும், நான் ஆசீர்வாதத்தை சொந்தெடுத்துக் கொள்ள அழைக்கப்பட்டவன், கண்டிப்பாக ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்கிற அந்த நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்தது. பாருங்கள், அது மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலர் குறித்து நான் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இரவு வேளையில் அதிகமாக அவர்களை அடித்து காயப்படுத்தி உட்காவலறையிலே கைகளையும் காலையும் கட்டி வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், நடு ராத்திரியிலே பவுல் சீலாவை பாடி துதிக்கிறார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது, கட்டுகளெல்லாம் அவிழ்ந்து விட்டது. இப்பொழுது பவுல் சீலாவும் அதே சிறைச்சாலையின் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். சிறைச்சாலைக்காரன் திடீரென்று சொல்லி விழித்து பார்க்கிறான், திறந்து கிடக்கிறது சிறைச்சாலை, எல்லா கைதிகளும் ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி அறிந்து தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள வேண்டும், தான் சாக வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே பட்டயத்தை உருவி அவன் குத்த போகிறான். அப்பொழுது பவுல் அங்கே இருட்டறையில் இருந்து அவன் கூப்பிடுகிறான் சிறைச்சாலைக்காரனை பார்த்து, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்ய வேண்டாம், நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்கிறான். பாருங்கள், இரவு முழுது தன்னை அடித்திருக்கிறார்கள், தன்னை காயப்படுத்தி இருக்கிறான், அவமானமான வார்த்தைகளெல்லாம் பேசியிருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான், வேதனைப்படுத்தி இருக்கிறான். அந்த மனிதனை பாருங்கள், அவன் எப்படி செத்து போகட்டும் என்று சொல்ல அவன் நினைக்கவில்லை, அவனையும் காப்பாற்றுவதற்காக உனக்கு ஒரு கெடுதியும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக உடனே அந்த மனிதன் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து சொல்லுகிறார், ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே அவனுக்கு ஒரு வழியை, நல்ல ஒரு வழியை காண்பிக்கிறதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆலோசனை கூறுகிறார். மூன்றாவதாக அவன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து போகிறான், தன்னுடைய வீட்டார் அனைவருக்கும் நடந்த காரியங்களை சொல்லுகிறார். அப்பொழுது பவுல் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி பாருங்கள், ஞானஸ்நானம் எடுத்து அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொண்டு மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படுவதற்கு அவர்களை அங்கே வழிகாட்டுகிறதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், தனக்கு தீமை செய்த மனிதனுக்கும் நல்ல வழிகாட்டி அவனையும் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். எனவே தான் இயேசு கிறிஸ்துவ மலை பிரசங்கத்தில் சொன்னார் அல்லவா, உங்கள் வெளிச்சம் பிரஜாதிகள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எப்படி? நம்முடைய கிரியைகள் மூலமாக. இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனாரே, நம்முடைய கிரியைகளை பார்த்து மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய கிரியைகள் நல்ல கிரியைகளாய் மாறட்டும். நம்ம குரோதமாக ஒரு மனிதன் செயல்படுவான்னு அவர்களையும் ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பி வழிநடத்துவாராக.
ஆமென். காட் bless you.